அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தானாக நடக்கப் போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக வித்யாகாரகரான புதன் செயல்பட்டாலும் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருக்கிறார். எனவே அவர் பாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட சில நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சந்திரனை விட மதிநுட்பத்தில் ஆளுமையில் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் அளவற்ற முறையில் ஞானத்தையும் அறிவாற்றலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன். அப்படிப்பட்டவர் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருந்து விலகுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் 8ஆம் இடத்தில் இருந்து விலகி 9ஆம் இடத்திற்குள் நுழைவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுகிறாருங்க. எனவேதான் இது சாதகமற்ற ஒரு சூழலையும் உருவாக்குகிறது. அது மட்டுமல்லாது வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய புதன் மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார். அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் தேதி முதல் மார்ச் 4ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி மிகவும் வலிமை வாய்ந்த இயற்கை சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும் போது இந்த தருணத்தில் அஷ்டமசனியின் இறுதி காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேலை என்பது தானாக நடக்க போகும் கெட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் உருவாகிறது. சிறு சிறு விஷயங்களுக்கு கூட முன்கோபம் வரக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தில் கோபத்தை குறைத்து சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய முதன்மையான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் தற்போது உடனடியாக அந்த முடிவுகளை எடுக்க வேண்டாங்க. சற்று காலதாமதம் செய்ததற்கு பிறகு எடுங்கள். ஏனென்றால் முழுமையாக மார்ச் மாதம் நிறைவடைந்ததற்கு பிறகு பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது அற்புதமான மாற்றத்தை விரைவாகவே உருவாக்கி கொடுக்கும். அந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பிலும் மாற்றம் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அஷ்டமசனியின் இறுதி காலகட்டம் என்பதால் அணைய போகிற விளக்குதான் பிரகாசமாக எரியும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி அஷ்டமசனியின் ஆதிக்கமும் இந்த தருணத்தில் நிறைவடைய போகிறது. எனவே எதிர்பாராத பல தடைகளும் சிக்கல்களும் அதிகமாக வரலாம். நீங்கள் பிரச்சனை வேண்டாம் என்று விலகி சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது புதிய முதலீடுகள் மேற்கொள்ளும் போது இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணங்களை முறையாக சரிபாருங்கள். ஆவணங்களை சரிபார்க்காமல் வாங்கிவிட்டால் சில பிறகு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை தான் ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 6 கிரக நிலைகள் இணைந்து 9ஆம் இடத்தை மார்ச் 29ஆம் தேதி வெளிப்படுத்த போகின்றன. அந்த வேளையில் சுக்கிரனும் புதனும் வக்ரத்தில் வருவதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் அனைத்தும் சப்தம பார்வையை வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பதிக்கின்றன. எனவே முன்னேற்றம் வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகினாலும் இவை வலுவிழந்த அமைப்பில் பார்க்கின்றன. எனவே சில விஷயங்கள்ல தடைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பும் தேவையற்ற வீண் விவாதங்களை மேற்கொள்வதற்கான சூழலும் உருவாகும். எனவே அதிக கவனத்துடனும்
விழிப்புணர்வுடனும் இருங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தர்மம் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிலர் தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே எச்சரிக்கையுடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். ஆனால் சுப நிகழ்வுகள்ல எதிர்பாராத சின்ன சின்ன தடங்கல்களும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளும் இருக்கும். அது போன்ற நிகழ்வுகளை பெரிதாக மனதை ஆட்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் பெரிதாக மனதை அதில் செலுத்தும் போது மன வருத்தம் தான் அதிகரிக்குமே தவிர மன நிம்மதி கிடைக்காது. எப்படியோ நிகழ்வு நல்லபடியாக நடந்தது என்று எண்ணும் போது தானாக நடக்க போகும் கெட்டவை கூட நன்மையாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக உள்ளது. இது மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் மற்றும் மற்ற பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக உறுதியாக இல்லை என்று சொல்லிவிட முடியும். இந்த தருணத்தில் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைங்க. அவசரப்பட்டு தற்போது எந்த விதமான முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. சற்று வளைந்து கொடுத்து செல்வது எதிர்கால நலனை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இந்த இறுதி தருவாயில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய வேளையில் விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை அதிகரித்து கடை திறத்தல் போன்ற அனுபவம் இல்லாத முயற்சிகளில் ஈடுபட வேண்டாங்க. அப்படி ஈடுபடுவதால் சரக்குகள் முதலீடு செய்த பணம் விரயமாவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. தேவையற்ற விரயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக உங்களது அனுபவம் வாய்ந்த திட்டங்களை மட்டும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சில நேரங்களில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவிழந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஆதாயம் இல்லை என்பதை தான் சொல்ல முடியும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் வித்யாகாரகரான புதன் எடுத்து காட்டுகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமான சூழ்ச்சி அதிகரிக்கும். கவனம் தேவை. மாணவ மாணவியரின் கல்வியில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. பெற்றோர்கள் குழந்தையின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சல் நிறைவாக உண்டு. ஆனால் சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்திப்பதால் சற்று ஏமாற்றம் மிகுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே நிதானத்துடன் செயல்பட்டால் அந்த சூழ்நிலையையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தாலும் எதிர்பாராத சில விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும்.